கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் கிறிஸ்தவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக இந்த செய்திகள், இங்கே பேசப்படுகிற தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் தேவனிடத்தில் கிட்டி சேரக்கூடிய ஒரு சமயமாக, சந்தர்ப்பமாக இருக்கும் என்பதை நான் கிறிஸ்தவுக்குள் நம்புகிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து இந்த நாளின் செய்தியிலும் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. நாம் ஒரு ஜெபத்தோடு இந்த நாளிற்குரிய ஆராதனைக்குள்ளாய், செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். கிருபை நிறைந்த பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்திலும் பேச இருக்கிற வார்த்தைகள், கேட்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக, அடியேன் வார்த்தைகளாக இல்லாமல் தேவனுடைய சமூகத்தின் வார்த்தைகளாக இருக்கும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, வாழ்க்கையில் அதை அப்பியாசிக்க கிருபைகளை தரும்படியாய் இயேசுவின் மூலமாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்காக ஒரு சில வசனங்களை வேதத்திலிருந்து உங்களிடத்தில் பேச வேண்டும் என்று ஆசிக்கிறேன். இந்த நாளின் தலைப்பாக, இல்லை இந்த நாளின் செய்தியின் மைய பொருளாக, ஆண்டவர் உங்கள் வாழ்வில் இன்னும் அவர் தன்னுடைய செயல்பாட்டை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக இந்த நாளின் சத்தியம் இருக்கும்படியாய் நான் கிறிஸ்துவுக்குள் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர், ஆங்கிலத்திலே God is in still control of your life. God is in still control of your life. உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், அதன் மத்தியிலே தேவன் அவர் உங்கள் வாழ்க்கையின் காரியத்திலே ஒரு திட்டத்தை, ஒரு அமைப்பை அவர் உங்கள் மத்தியிலே வைத்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிட வேண்டாம். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிற ஒரு காரியம் என்னவென்றால், வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து வந்திருந்தாலும், வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் கடந்து வந்து பிரச்சனையை சந்திக்கிற காரியமோ, இல்லை என்ன வாழ்க்கை என்று யோசிக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நிறைவேற்ற அவர் காத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். வேதத்தில் ஒரு 3 உதாரணங்களை உங்களிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும் என்று ஆசிக்கிறேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலிருந்து முதல் அனுபவத்தை உங்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்று ஆசிக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே பேசப்படக்கூடிய ஒரு குடும்பம், அது யாக்கோபின் குடும்பமாக இருக்கிறது. அந்த யாக்கோபின் குடும்பத்திலே அவருக்கு 12 பிள்ளைகள் இருந்தார்கள். அதிலே கடைசியாக பிறந்த 11வது மகன் மீது அதிக நேசத்தை வைத்திருந்த ஒரு தகப்பன். அவர் பேர் யோசேப்பு என்பதை நாம் வேதத்தில் அறிகிறோம். அவருடைய வாழ்க்கை இளம் பிராயத்திலே அவர் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனத்தை கண்ட மாத்திரத்திலே தன்னுடைய தகப்பனிடத்திலும் தன் சகோதரனிடத்திலும் தன் தாயிடத்திலும் அதை விவரித்து பேசுகிறார். ஒருவரும் அதை குறித்து யோசிக்கவில்லை, அதை குறித்த சிந்தனை அவர்களுக்கு இல்லை. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு அதை குறித்த சிந்தனை இல்லாமல் இருந்தது. இவன் பைத்தியக்காரனை போல பிதற்றுகிறான் என்று சொல்லி, நாங்கள் உம்மை வணங்குவோமா என்று சொல்லி அவனை ஏளனம் பண்ணினார்கள். நடந்த விளைவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், அவனை கொலை செய்வதற்கு அந்த சகோதரர்கள் திட்டம் போட்டார்கள். அவனை கொலை செய்வதற்கு சகோதரர் திட்டம் போட்டார்கள். அவன் தன்னுடைய சகோதரிடத்தில் அதிக பாசத்தை வைத்தவனாக இருந்தான். ஆனால் அவனுடைய சகோதரர்களோ அவனை கொலை செய்வதற்காக திட்டம் பண்ணினார்கள். தன் தகப்பன் வழக்கம் போல தன் இளைய குமாரனை அனுப்பி, மூத்த குமாரன் எப்படி இருக்கிறார்கள் என்ற நலனை விசாரித்து அவர்கள் ஆகாரத்தை கொடுத்து வா என்று சொல்லி அனுப்பினார்கள். அதை கொண்டு சென்ற இந்த இளைய மகன் அவர் தூரத்திலே வருகிறதை அவர்கள் அண்ணன்மார்கள் கண்ட மாத்திரத்திலே, இதோ சொப்பனக்காரன் வந்து விட்டான், அவனை நாம் கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய திட்டம் பண்ணி கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, திட்டம் பண்ணினவர்கள் அதை செயல்படுத்தத்தக்கதாக தன் அருகில் வந்த பொழுது அவன் வஸ்திரத்தை அவன் உரிந்தார்கள். உடனே அங்கிருந்த சகோதரர்கள் ஒருவன், இவனை கொலை செய்வதால் என்ன கிடைக்கப் போகிறது, இந்த குழியில் போட்டு விடலாம் என்று சொல்லி ஆள் இல்லாத, தண்ணீர் இல்லாத அந்த தொட்டியில், குழியிலே அவர்களை போட்டார்கள். வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மாமிசத்தின் இரத்தத்தை அதிலே பூசி, துஷ்ட மிருகம் தம்முடைய சகோதரனை, உம்முடைய குமாரனை கொன்றது என்று சொல்லி தகப்பனிடத்தில் சொல்லிவிடலாம் என்று சொல்லி திட்டம் போட்டார்கள். இவன் இப்படியே குழியிலே போடுவதால் என்ன நன்மை என்று மற்ற சகோதரர்கள் நினைத்து அவனை அங்கிருந்து தூக்கி எடுத்து விற்று போட்டார்கள்.
அந்த குழியிலிருந்து வெளியே வரக்கூடிய சூழ்நிலை யோசேப்பு, என் அண்ணன்மார்கள் ஒருவேளை கோபத்தில் செய்திருக்கலாம், இப்பொழுது என் இடத்தில் அவர்கள் சேர்த்துக் கொள்ளத்தக்கதாக என்னை வெளியே இழுக்கிறார்கள் என்று சந்தோஷத்தோடு வந்த யோசேப்புக்கு அதைவிட மோசமான ஒரு சூழ்நிலை காத்திருந்தது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் இப்படிப்பட்ட அனுபவத்தை நீங்கள் கடந்து வருகிறவர்களாக இருக்கலாம். குடும்பத்தால் வெறுக்கப்பட்ட சூழ்நிலை, சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை, பொருளாதாரத்தில் எப்படியாவது மேலே வந்துவிட வேண்டும் என்று யோசிக்கிற நேரத்திலே 10 படி ஏற வேண்டும் என்ற நேரத்திலே நாம் ஏறுவதற்காக பிரயாசப்படும் பொழுது அது சறுக்கலாகவே மாறுகிறதை ஒருவேளை நீங்களும் நானோ அனுபவித்தவர்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் God is in still control of your life. ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் காரியத்திலே இன்னும் நம்மிடத்திலே அவர் காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறவராக தான் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மனைவி, நம்முடைய கணவன், நம்முடைய பிள்ளைகள், நம்ம முதலாளிகள், ஒருவேளை நாம் வேலை பார்க்கக்கூடிய ஸ்தலத்தின் அதிகாரிகள், ஒருவேளை நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள், மற்றவர்கள் நம்மை குறித்து தான் யோசனைகளே அவர்கள் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அந்த காரியத்தில் அவர் ஒருபோதும் விலகுவதில்லை. அதாவது நம்முடைய பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற திட்டத்தை ஒருபோதும் அவர் என்ன செய்ய போவதில்லை என்றால் மறக்கப் போவதை இல்லை என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம், எனக்கு அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு காரியத்தை தன் மனதில் வைத்திருக்கிறார். யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருந்தார். அதை தன் சகோதரர்கள் சுக்குநூறாக்கினது போல தெரியலாம். ஒருவேளை யோசேப்புக்கு என்ன இது என்று சொல்லி கேள்விகள் வந்திருக்கலாம். ஆனால் அவர் ஆண்டவரை கேள்வி கேட்கலங்க. இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் ஆண்டவர் கேள்வி கேட்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். ஆனால் இன்றைக்கு யோசேப்பு ஆண்டவர் கேள்வி கேட்காமல் சென்ற இடங்களில் எல்லாம் கர்த்தருக்கு பயந்து இருந்தான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை அதிகமாய் நம்ம நம்பும் பொழுது, தேவனுடைய காரியத்தில் நாம் நம்பும் பொழுது ஆண்டவர் அதை நமக்கு ஜெயமாக மாற்றிக் கொடுப்பார். யோசேப்பு தன் வாழ்க்கையிலே அதை செய்தார். யோசேப்பு அதை வாழ்க்கையிலே அவர் தன் வாழ்க்கை நினைவாய் வைத்திருந்தார். முதலில் விற்கப்பட்ட அந்த யோசேப்பு ஒரு வேலைக்காரனாக ஒரு வீட்டில் விற்கப்பட்டார். தன் தகப்பனால் அதிகமாய் நேசிக்கப்பட்ட ஒரு மகன், பல வர்ண அங்கியை அணிவித்திருந்த ஒரு மகன், ஆகாரம் குறைவில்லாமல் இருந்த மகன். இங்கே அவன் ஆகார குறைவாக அவன் அந்த வீட்டிலே ஒரு வேலைக்காரனாக, ஒரு இளம் பிராயத்திலே ஒரு வேலைக்காரனாக, ஒரு அடிமை வேலைக்காரனாக அவன் என்ன செய்தான் என்றால் அங்கே வேலை செய்கிறான். அவனை கவனிப்பார் இல்லை. ஆனாலும் தேவனுடைய சமூகம் அவனிடத்தில் இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. அந்த இடத்திலும் கூட அவன் உண்மையாக இருந்தான். நான் வசனம் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமான் வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தகப்பனை பார்க்க முடியாமல் தன் சொந்த சகோதரர் வெறுக்கப்பட்ட ஒரு மகன், தன் தாயை பார்க்க முடியாமல் எங்கே நாம் இருக்கிறோம் என்று சொல்லி சற்றும் யோசிக்கக்கூடாத நிலையில் இருந்த போதும் கூட தன் வாழ்க்கையில் அவன் நீதியாய் நியாயமாய் இருந்த இடத்தில் இருந்தான் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஒருவேளை வாழ்க்கையின் சூழ்நிலைகளை யோசித்து பார்க்கும் பொழுது நாம் செய்வது சரி என்று தெரியலாம். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு திட்டத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். யோசேப்பு அந்த இடத்தில் அவன் அடிமையாக சென்ற போதும் கூட அந்த இடத்தில் உண்மையாக இருந்ததை பார்த்த பொழுது அந்த வீட்டில் அனைத்திற்கும் அவனை விசாரிப்புக்காரனாக அந்த வீட்டு எஜமான் அவனை மாற்றினான். நாட்கள் சென்றது. அந்த வீட்டின் மனைவி, அதாவது அந்த வீட்டு எஜமானுடைய மனைவி தவறான பார்வையிலே யோசேப்பை பார்க்கிறாங்க. அவர் எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று யோசித்து வீட்டில் ஆள் இல்லாத சமயத்தில் அவனிடத்தில் நெருங்க நினைத்தார்கள். இவனோ வஸ்திரத்தை அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்து அதை விட்டு விட்டு அவன் ஓடி வந்தான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இந்த மகளோ இவன் என்னிடத்தில் தவறாக நடக்க முயற்சித்தான் என்று சொல்லி அவர்கள் அந்த காரியத்தை மாற்றி பேசினார்கள். அந்த வீட்டு எஜமான்
அவனை நம்பி அந்த காரியத்தை கொடுத்த போதும் கூட அந்த வீட்டு எஜமான் கூட நிதானித்து அதை விசாரித்தது போல நமக்கு தெரியல. வந்த இடத்தில் உண்மையாக இருந்த போதும் கூட அங்கேயும் அவருக்கு ஒரு நன்மையான காரியம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை என்றே யோசேப்பு கடந்து வந்தார். கிடைத்தது என்னமோ சிறைவாசம்தான் யோசேப்புக்கு. அங்கேயும் சென்று தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நேர்த்தியாக கவனமாக செய்த யோசேப்புக்கு வேதவசனம் சொல்லுகிறது, அந்த சிறைவாசிகளுக்கு அதிகாரியாக அந்த சிறைச்சாலைக்காரன் வைத்தானாம். நினைப்பூட்டப்பட வேண்டிய விஷயம், கடவுள் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. எதுவும் யோசேப்புக்கு கை கொடுக்கிறது போல தெரியல. வாழ்க்கையில் என்ன நிலை என்று யோசிக்க முடியாத சூழ்நிலையிலே எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையில் தேவனுக்கு பிரியமாக இருப்பேன் என்று அவன் தன் வாழ்வில் தீர்மானித்தானே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கூட எந்த நிலையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் நீதியாய் நியாயமாய் கொடுக்கப்பட்ட வேலையில் இருக்கும் பட்சத்தில் கர்த்தர் அதை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இறுதியில் நடந்தது தெரியுமா? ஒரு நாள் இந்த நாட்டின் ராஜாவுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவு வந்த பொழுது அதை விவரித்து சொல்வதற்கு யாரும் இல்லை. உடனே ராஜா சொல்லுகிறார், இதை விவரித்து சொல்ல முடியாதவர்கள் எப்படி உயிரோடு இருக்கலாம் என்று யோசித்த பொழுது எனக்கு ஒருவர் தெரியும் என்று சொல்லி ஒரு நபர் யோசேப்பின் பெயரை சொல்லி யோசேப்பை அழைத்து வந்து அவர் சொப்பனத்தின் விளக்கத்தை கொடுத்த மாத்திரத்திலே இதை நீதியாய் நேர்த்தியாய் செய்வதற்கு நீயே என்று சொல்லி அந்த ராஜா அவன் முத்திரை மோதத்தை கலற்றி அவன் கைகளில் போட்டு நீ தேசத்தின் 3வது அதிபதியாக இருப்பாய் என்று சொல்லி அவனை முடிசூட்டினார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டுங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆனால் எல்லா காலத்திலும் நாம் நீதியாய் நியாயமாய் இருக்கும் பட்சத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். God is in still control of your life. பொருளாதார பிரச்சனையா, வீட்டிலே சமாதானமின்மையின் காரியம் காரணமா, கவலைப்படாதீங்க. கடவுள் இன்னும் உங்கள் பட்சத்தில் தான் இருக்கிறார். நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், மனதார நீதியை செய்ய வேண்டும், மனதார நியாயமாய் நடந்து கொள்ள வேண்டும். மனதார செய்யக்கூடிய காரியத்தை மற்றவர் வசம் சந்தோஷத்திற்காக நியாயமாய் செய்யும் பட்சத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்வில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். பின்பு நடந்த சம்பவம் நமக்கு தெரியுமா? கானானிலே அவர்கள் வசித்த தேசத்திலே, சகோதரர்கள் வசித்த தேசத்திலே பஞ்சம் உண்டானது. அவர்கள் வந்து இங்கே செழுமையாக இருக்கிறதை பார்த்த பொழுது இவர்களிடத்திலே தானியத்தை பெற்று செல்வதற்காக வந்தார்கள். இறுதியில் அவரே தன்னுடைய சொந்த சகோதரனை நினைத்து கட்டி தழுவி அவனை சேர்த்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். முதல் சம்பவம், யோசேப்பு தன் வாழ்க்கையில் அவன் தெய்வ திட்டத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து அடிமையானாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையிலே தேவனை அவன் மகிமைப்படுத்தினான், தேவனுக்கு பிரியமாக இருந்தான். கர்த்தர் ஏற்ற காலத்திலே அவனை உயர்த்தினார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். 2வது காரியமாக 1 சாமுவேல் புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் நம்முடைய கவனத்தை திருப்பினோம் என்றால் அங்கே ஒரு சம்பவமானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சவுல் எனக்குடைய ஒரு மகன் தன்னுடைய கழுதையை தேடி தன் தகப்பன் மூலமாக வருகிறான். அவன் உயரமானவனும் சௌந்தரியமானவனும் ஞானமுள்ளவனுமாக அந்த சவுல் இருக்கிறார். அவர் தேடி வந்தது என்னமோ கழுதை தான். ஆனால் அந்த நேரத்தில் அந்த தேசத்தில் நடந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை என்னவென்று சொன்னால், அந்த தேசத்து மக்கள் அந்த தீர்க்கதரிசியிடத்தில் போய் எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று சொல்லி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் இது குறித்து நிறைய வாசிக்கலாம் நீங்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சவுல் அவன் கழுதையை தேடி வந்த பொழுது அங்கே இருந்த மக்கள், இங்கே ஒரு தீர்க்கதரிசி உண்டு, நீர் அவரை போய் பாரும் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி இடத்துல இந்த சவுலை அனுப்புகிறார்கள். அதற்கு முன்னதாகவே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், சாமுவேலிடத்தில் தோன்றி நாளை நேரத்தில் இடத்தில் ஒருவன் வருவான், அவனை எனக்கு என்ன செய்கின்றால் ராஜாவாக அபிஷேகம் பண்ண என்று ஆண்டவருடைய சத்தம் சாமுவேலுக்கு கொடுக்கப்பட்டது. சவுல் தன் கழுதைக்காக தீர்க்கதரிசனத்தில் வந்து அது எப்படி என்று சொல்லி அதை கேட்பதற்காக வந்திருக்கிறார். ஆனால் சவுல் வாழ்க்கையிலே அந்த இடத்தில் நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால்,
அவன் வந்த உடனே இந்த சாமுவேல் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண அழைத்து செல்கிறார். அதுக்கு தீர்க்கதரிசி சொல்றாரு, உன் கழுதை கிடைத்தாயிற்று, ஆண்டவர் உன்னை இந்த நாட்டிற்கு ராஜாவாக ஏற்படுத்தியிருக்கிறார் என்று அந்த 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வேதவசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த 2வது சம்பவத்தில் நான் நினைப்பூட்டக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், பி ஆன் யுவர் ட்ராக். உங்களுடைய நிலைப்பாட்டிலே நீங்கள் நேர்த்தியாக முன்னேறி செல்லுங்கள். உங்களுக்கு வேண்டிய காரியத்தை, உங்களுக்குரிய பலனை கர்த்தர் கண்டிப்பாய் வாய்க்க செய்வார். ஒரு கழுதையை தேடி வந்த மகனுக்கு ஒரு தேசத்தின் ராஜாவாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ண முடியும் என்று சொன்னால், இன்னைக்கு பொருளாதார காரியத்திலும் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வியோடு இருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்கிறதை நினைப்பூட்ட நான் ஆசிக்கிறேன். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை கண்டிப்பாக அவர் செய்து முடிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார் என்பதை நம் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டுங்க. அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாதது போலவே தோன்றும். வாழ்க்கையில் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, கணவன் புரிந்து கொள்ளாத மனைவியும், மனைவியை புரிந்து கொள்ளாத கணவனும், பெற்றோர்களால் ஒதுக்கப்பட்ட பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்ட பெற்றோர்களும் என்று சொல்லி நிறைய சந்தர்ப்பங்களை நாம் சந்தித்து வரலாம். ஆனால் மறந்துடாதீங்க, கடவுள் ஒரு திட்டத்தை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன். சவுல் தேடி வந்தது என்னவோ, ஆனால் ஆண்டவர் அவன் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அதை ஆண்டவர் நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் வேதவசனத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் அதுதான். பி ஆன் யுவர் ட்ராக். நம்ம எதையோ போய் தேடி அலையணும் அவசியம் இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தை நேர்த்தியாய் நாம் நடத்தணும் என்றால், கர்த்தர் அடுத்த நிலைக்கு நம்மளை கண்டிப்பாக நம்முடைய பலனுக்கு, நம்முடைய காரியத்திற்கு ஏற்ற காரியத்தை ஆண்டவர் செய்து கொடுப்பார் என்பதை நீங்களும் நானும் நம்ப வேண்டும். கடைசியாக 3வது காரியமாக, மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 37வது வசனத்தை வாசிக்கும்போது, அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணையத்திலிருந்து அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். இந்த சம்பவத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களோடு பிரயாணிக்கிறார். பிரயாணித்த பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவும் அங்கே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அங்கே இருந்த பட்சத்தில் அவர் என்ன செய்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து நித்திரையாக அவர் இருக்கிறார் அந்த படகிலே. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 4வது அதிகாரத்தில் இந்த சம்பவமானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட அக்கறைக்கு செல்வதற்காக பிரயாணிக்கிறார். சென்ற இயேசு கிறிஸ்து அவர்களை படகை ஓட்ட செய்து இவர் நித்திரையாக இருந்தார். நித்திரையாக இருக்கும் பொழுது அந்த நான் சொன்னது போல சுழல் காற்று படகு நிரவத்தக்கதாக தண்ணீரை அது மோதி அடித்த ஆரம்பித்தது. அப்பொழுது இவர்கள் கூச்சலிட்டு அழுதார்கள். கூக்குரலிட்டு, நாம் மடிந்து போவது உமக்கு பிரியமா, மடிந்து போவது உமக்கு தெரியாதா என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் கேட்க ஆரம்பித்தார்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து. அப்பொழுது நித்திரையில் இருந்த இயேசு கிறிஸ்து எழுந்திருந்து ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொன்னார். காற்றே கடலே நீ அமரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி ஒரு வசனம் வாசிக்கிறோம். அதே போல இயற்கை அவர் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்ததுங்க. ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயற்கை அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததை நாம் வேத வசனத்திலே வாசிக்கிறோம். இயற்கை ஆண்டவருக்கு செவி கொடுக்கும் என்றால், இயற்கை ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இறையாதபடிக்கு அமைதியாக இருக்கும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற போராட்டத்திற்கும் ஆண்டவரால் அதை நிறுத்த முடியுங்க. அதை ஆண்டவரால் நிறுத்த முடியும் என்கிறதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 39ஆம் வசனம், அவர் எழுந்து
காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. There come a calmness amidst the storm. சுழல் காற்று வீசிய இடத்தில், கடல் கொந்தளித்து பொங்கிய வேளையில், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் ஒரு பெரும் அமைதல் உண்டாயிற்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் கடந்து வருகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்ட காரியத்திலிருந்து நான் உங்களிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், நம் அருகில் இருக்கிறவர்கள் கூட நம்மை குறித்து முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் நம்முடைய தரப்பு நியாயத்தை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயங்க, ஆண்டவர் எதுவாக இருந்தாலும் அதை நீதியாய், நியாயமாய், நேர்த்தியாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வாய்க்க செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இயற்கையை ஆண்டவர் கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று சொன்னார். இயற்கையை இந்த உலகத்தில் யாராலும் கட்டுக்குள் கொண்டு வர முடியாது என்பதை மனிதன் அறிந்திருக்கிறான். அதை ஒரு சக்தியால் தன் கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் அதையும் ஆண்டவர் கட்டுக்குள் கொண்டு வர அவர்களாகும் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பு வாழ்க்கையில் படித்தோம் பார்த்தீங்களா? யோசேப்பு தன் வாழ்க்கையில் அவர் கண்ட காரியத்திலே நீதியாய், நியாயமாய் இறுதி வரை காத்திருந்தார். அந்த பிரதிபலன் கிடைக்கும் என்பதற்காக அல்ல, அந்த காரியம் நமக்கு நிறைவேறும் என்பதற்காக அல்ல, அது நமக்கு நீதியாய் நடக்கும் என்பதற்காக அல்ல, ஆனால் தான் பெற்றுக்கொண்ட காரியத்திலே, தன் தகப்பன் கற்றுக் கொடுத்த காரியத்திலே நீதியாய், நியாயமாய் இருந்தார். பெரிய காரியத்தை தன் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டார். சவுலும் தன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்ப்போடு எந்த காரியம் செய்யவில்லை, ஆனால் ஆண்டவர் அவர் மீது ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அவர் அதை நிறைவேற்றினார். சீஷர்களும் அந்த படவிலே அமிலத்தக்கதாக இருந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நன்மையான காரியத்தை, அவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை அன்றைக்கு அவர்கள் சந்தித்தார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலையில் கர்த்தருக்கு வல்லமை உண்டு என்று சொன்னால், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தில் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்ய முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். God is in still control of your life. நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனை சந்தித்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் அமிழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, God still has a purpose, has a control over your life. அதை மாத்திரம் நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசித்து முடிக்க ஆசிக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசிக்கும்போது வேத வசனம் இவ்வாறாக சொல்கிறது: நமக்கு முன்பாக தாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அந்த உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டாருங்க. தெரிந்து கொண்ட தேவன் நம்முடைய வாழ்க்கை திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்திற்கு நம்ம எப்போ கொடுப்போம்? கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து நடத்த வல்லவராக இருக்கு. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம்: நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். God has a purpose. கடவுள் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் காரியத்தில் நீதியாய் செய்வோம், கர்த்தர் அதற்குரிய பிரதிபலன் நம்முடைய வாழ்க்கையில காண செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் இந்த இணைப்பின் மூலமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாகி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கான இயன்றதை செய்யுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் அதற்குரிய பிரதிபலனை உங்கள் வாழ்வில் காண செய்வார். மறந்துடாதீங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஸ்டில் God is in still control of your life. அந்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்டதான கிருபைகளோடு தேவன் நடத்துவாராக. இந்த செய்தியை மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொடுங்கள். மற்றவர்களுக்காக செபியுங்கள். உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய செபவினர் எதுவாக இருந்தாலும் கீழே பார்க்கக்கூடிய எண்ணில் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்காக செபிக்க காத்திருக்கிறோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. செபிப்போம். கிருபை நிறைந்த பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த சத்தியத்திற்காக உமக்கு நன்றி. உடைய நேசகுமாரனுக்காக நன்றி அப்பா.
தொடர்ந்து சத்தியத்தின் மூலமாய் கேட்கப்பட்ட பிள்ளைகள் ஆசீர்வாதமாக தங்கள் வாழ்க்கையில் தேவனை மகிமைப்படுத்த கத்திருக்கிறவைகளை தாருங்க. நீங்களே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, நீங்களே வழி நடத்துங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் கண்ணீரோடு, கவலையோடு, வியாகுலத்தோடு, பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு இருப்பார்களே. ஆனால் கர்த்தர் அந்த பிள்ளைகளை தொடுங்கப்பா. உடைய ஆணி பாய்ந்த காலம் அந்த பிள்ளைகளை தொடட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் அதிகமான நன்மையான வார்த்தைகள் இடத்துல கேட்டுக்கொள்ள கர்த்தாவே, நீர் எங்கள் வாழ்க்கையில் இன்னும் எங்களை கட்டுக்குள் வைத்திருக்கிறீர் என்கிறதை நம்பி எங்கள் வாழ்க்கை இடத்துல ஒப்புக்கொடுக்க இருக்கிறவைகளை தாரும். இயேசுவின் மூலமாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேக வழிநடத்தல் பாதுகாவல் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளுடனும் ஜெப விண்ணப்பங்களுடன் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.